வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விகாஸ். இன்றைய காணொளி குருநகர் சென்ட் ஜேம்ஸ் ஆலய வளாகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் திருவிழா கொடியேற்றும் நிகழ்வு. C'est le quadrillage, t'inquiète. Et lui, les chiens là. Avec le truc marron. Là, je prends avec mon téléphone. Là. C'est le ciel ? Il y a plus de stockage dans le ciel. On voit ton bras. C'est ça le film avec ça aussi. Je filme le père.
நமது பங்குக்கு இன்றைய நாளிலே புதிய கொடிக்கம்பத்தை ஆசீர்வதித்து கொடியினையும் ஆசீர்வதித்து முதல் தடவையாக ஜெபரட்னம் அடிகளாரை நாங்கள் வருக வருக என நாங்கள் வரவேற்று நிற்கின்றோம். இப்பொழுது முதலாவது நிகழ்வாக இந்த அழகான கொடியை எங்களுக்கு தந்துதவிய திருவாளர் வெல்லம் தனம் அவர்களை நாங்கள் இப்பொழுது கௌரவிக்க இருக்கின்றோம். உண்மையில் 6 மாத முயற்சி கடினமான ஒரு செயற்பாடாக இருந்தது. 2ஆம் மாதம் துறக்கப்பட்ட பணி இந்தியாவிலிருந்து இந்த கொடிமரம் கொண்டு வருவதற்கும் அவற்றை எங்களுடைய யாழ்ப்பாணம் எங்களுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவதற்கு பல சிரமங்கள் அவருக்கு இருந்தன. அந்த வகையில் இதற்கான அனைத்து நிதி பங்களிப்பையும் அவரே செய்திருந்தார். அந்த வகையில் இப்பொழுது திருவாளர் வெள்ளந்தன் அவர்களுக்கு பொன்னாடையினை எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய குரு முதல்வர் அருத்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகால் அவர்களை இப்போது கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். அவருக்கான மாலையிலே என்னுடைய அருப்பணி சபையுடைய உறுப்பினர் திருவாளர் கிறிஸ்தோபர் செருந்தன் அவர்களை அறிவித்து கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். அவருடைய சகோதரனும் ஒரு அருத்தந்தை இதுவரை தந்திருக்கிறார். அருத்தந்தை கில்லரி அடிகளார். அவருடைய மகனும் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆக்ஸ்போர்ட் என்ற இடத்தில் குருவாக அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்த வருடங்கள் அவர் குருவாக திருநிலைப்படுத்தியிருக்கிறார். இந்த வகையிலே ஒரே மகனை எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு அவர் தந்திருக்கின்றார். அந்த வகையில் அவரை நாங்கள் வாழ்த்துவதோடு இந்த அழகிய கொடிமரத்தை தந்தமைக்காக அவருக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது அவருடைய துணைவியார் திருமதி தரம் கோடீஸ்வரி அண்டி அவர்களை அவருக்கான கௌரவம் நடைபெற இருக்கின்றது. அதற்கான கௌரவத்தினை பொன்னாடிய போது கௌரவிக்குமாறு எங்களுடைய யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் அருத்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகால் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். இவருக்கான மாலையை அணிவித்து கௌரவிக்குமாறு உங்களுடைய அர்ப்பணிச்ச உறுப்பினர் மூத்த உறுப்பினர் திருமதி ஜூஜி ஜூலியஸ் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். அடுத்த கௌரவிப்பு உங்களுடைய பங்கின் மைந்தன் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கிரகரி கில்லரி அடிகளார் அவர்களை அருத்தந்தை கிரகரி கில்லரி அடிகளார் அவர்களை கௌரவிக்க நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையில் அவருக்கான கௌரவத்தையும் எங்களுடைய யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகளார் அவர்களை பொன்னாடை போது கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். அருத்தந்தையுடைய சவரன் தான் வெல்லம் தனம் அவர்கள் இந்த கொடிமணி மரத்தை அழகாக செய்து கொண்டுள்ளார். ஆகவே அந்த வகையில் இவருடைய ஈடுபாடும் இங்கு இருந்திருக்கின்றது. பல தடவை இங்கு வந்து இதற்கான மேற்பார்வையை செய்திருந்தார். ஆக அவருக்கான கௌரவம் வழங்கப்படுகின்றது. அவருக்கான மாலையினை எங்களுடைய அர்ப்பணிச்ச உறுப்பினர் திருவாளர் தோமஸ் அவர்களை இப்பொழுது அணிவித்து கௌரவிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். அடுத்ததாக இந்த வேலை அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கு இவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுடைய வெல்லம் தலைமையா வெளிநாட்டில் இருந்தாலும் சிறப்பான முறையில் இவற்றை இந்த குடிமரத்துக்கான பொறுப்பை ஏற்று சிறப்பான முறையில் நேர்த்தியாக அழகாக இரவுகளாக நின்று உழைத்தவர் அவருடைய செயலாளர் திருவாளர் பயாஸ் அவர்களை இந்த வேளையிலே நாங்கள் கௌரவத்துக்கு அழைக்கின்றோம். அவர்களை இவர்களுக்கு வருமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். இவர்தான் உங்களுடைய தலைமையாவுடைய கட்டளை கமையை அனைத்தையும் செய்து முடித்தவர்.
இதற்கான மாலையிலே எங்களுடைய அருப்பணி சபையுடைய உப செயலாளர் திருவாளர் ரஞ்சித் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். மாலை அணிவிதி கௌரவிப்பதற்காக. நன்றிகள். இக்கொடிக்கம்பம் ஜாழ் மறை மாவட்ட ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் பேர்னார்ட் ஞானபிராசம் ஆண்டகை அவர்களின் ஆசியுடன் 2/2/2026 அன்று முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை அருளானந்தம் ஜோனா ஜாவிஸ் அடிகளாரால் அத்திவாரம் விடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது பங்கு தந்தை அருட்தந்தை மனைவேட் பிள்ளை ரெக்ஸ் சவுந்தரா அடிகளாரின் காலத்தில் நிறைவு செய்யப்பட்டு அமரரான கிரகரி வெல்லம் அவர்களின் மகன் கிரகரி கேர்பர்ட் வெல்லம் தனம் லண்டன் அவர்களின் முதல் நிதி பங்களிப்பில் பங்கின் மைந்தன் அருட்தந்தை கில்லரி வெல்லம் பிரான்ஸ் அவர்களின் முன்னிலையில் ஜாழ் மறை மாவட்ட குழு முதல்வர் அருட்தந்தை பக்திநாதன் ஜோசப்தா ஜெபரட்டம் அடிகளாரால் 16/7/2026 அன்று இன்று ஆசீர்வதிக்கப்பட்டு இக்கொடி கொடி முதல் தடவையாக இன்றைக்கு ஏற்றப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை அவருடைய அனுமதி அவருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இருந்தது ஆரம்ப காலங்களில். தொடராக எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய பங்கு தந்தை ரெக்ஸ் சவுந்தர அடிகளுடைய ஒத்துழைப்பு நிறைவாக எங்களுக்கு கிடைத்திருந்தது. ஆகவே பங்கு தந்தையோட ஒத்துழைப்பு இருந்தபடியாக தான் இவ்வளவு சிறப்பாக நாங்கள் இந்த கொடிமரத்தை நாங்கள் ஏற்றி இன்றைக்கு அகமகளில் இருக்கின்றோம். ஆகவே இந்த முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வை தலைமையேற்றி நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பங்கு தந்தை அருட்தந்தை ரெக்ஸ் சவுந்தர அடிகளாரை ஆசிரியை வழங்குமாறு உங்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். தமது பங்குக்கு இந்த புதிய கொடிக்கம்பத்தையும் புதிய கொடியையும் தந்துதவிய திரு தனம் குடும்பத்தினர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றோம். கொடிக்கம்பம் என்பது ஒரு ஆலய வரலாற்றிலே முக்கிய இடம் பெறுகின்றது. முக்கியமாக அதன் திருநாட்கள் வருகின்ற போது கொடியேற்றத்தோடு அந்த திருநாட்களை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். கொடியேற்றுவது என்பது அந்த ஊரின் ஒற்றுமையை வெளிப்படுத்தி நிற்கின்றது. கொடியேற்றுகின்ற போது இந்த ஆலயத்திலே திருவிழா ஆரம்பித்து விட்டது என்பதை அறிவிக்கின்ற ஓர் அடையாளமாகவும் அதே வேளையில் அக்கம் பக்கங்களிலே உள்ள ஏனைய பிரதேச மக்களுக்கும் இந்த ஆலயத்தில் திருவிழா நடைபெறுகின்றது என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு நிகழ்வாகவும் ஒரு கொடியாகவும் இது விளங்குகின்றது. இந்த வகையிலே இன்றைய நவீன காலத்துக்கு ஏற்ற வகையில் இந்த கொடி கம்பத்தை தந்துதவி அந்த குடும்பத்தினருக்கும் இதை பெற்றுக்கொள்ள கேற்றினை பெற்ற பங்கு மக்களுக்கும் என்னுடைய ஆசைகளையும் நன்றிகளையும் கூறி இன்னும் இந்த கொடி கம்பம் இந்த ஊரின் ஒற்றுமையை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்றும் இதனுடைய அந்த திருவிழாவுக்காக நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து முயற்சிகளும் எப்பொழுதும் வெற்றி அளிப்பதாக இருக்க வேண்டும் என்றும் ஆசைகள் கூறி நிற்கின்றேன். நன்றி. நன்றி உணர்வோடு இந்த புதிய கொடி கம்பத்தை ஆசீர்வதித்து இந்த கொடியை ஏற்றி வைப்போம். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய யாழ்ப்பாண மறை மாவட்டத்திலே மட்டுமல்ல நமது இலங்கை நாட்டிலேயே மிகவும் அழகான கொடி கம்பம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்படியான ஒரு கொடி கம்பத்தை நான் எந்த ஒரு ஆலயத்திலும் இதுவரை காணவில்லை. ஆகவே அந்த சிறப்பு உங்களுடைய இந்த யாகப்பர் பங்கை சாரும். ஆகவே இந்த சிறப்பை அளித்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். எந்த அளவுக்கு இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கின்றாரோ அந்த அளவுக்கு நாங்களும் அந்த இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆகவே எங்களுடைய நன்றி உணர்வுகளை வெளிப்படுத்தி இறைவனை போற்றுவோம். என்னுடைய யாகப்பெரு எங்களுக்கு பங்கு தந்தையாக என்னுடைய பங்கின் காவலராக தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நமது வாழ்விலே அவருடைய வல்லமையுள்ள பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று கொண்டாடுவோம். இந்த அழகான இந்த கொடிக்கம்பம் அமைவதற்காக உழைத்த அனைவருக்கும், குறிப்பாக எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை ஜாவிஸ் அடிகளார், தற்போதைய பங்கு தந்தை ரெக்ஸ் சவுந்தர அடிகளார்,
அவர்களோடு கூட ஒத்துழைத்த இந்த யாப்பக்கர் ஆலய அறப்பணி சபையினர், இளையோர்கள் மற்றும் பங்கு மக்களாகிய உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. Quer o telefone mudar onde? Tout le monde filme en fait. Ah, faut que tu mettes à l'opposé. Hein. Et c'est où il... Bah, il a mis la chemise, hein. அன்பானவர்களே, இன்றைய நாள் எங்களுடைய பங்குக்கு மகத்தான நாளாக இருக்கின்றது. பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு வரலாற்று நாளாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது நிகழ்வாக அழகிய கொடிமரத்தை தந்துதவிய அன்புக்கும் அதுக்கும் உரிய திருவாளர் வெள்ளம் பனம் கடவுளால் அனுப்பின தேவதூதர் என்று தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே அவ்வளவு அர்ப்பணிப்போட தான் எல்லாரும் வேலை செய்தவங்க. நான் லண்டனில் தான் நான் இருந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இதை செய்யுங்கன்னு சொன்னதானே தவிர நானாக எதையும் செய்யலாம். ஆனால் இங்கே உள்ள மக்கள் அத்தனை பேரும் வெல்டராக இருக்கலாம், மேசனாக இருக்கலாம், மற்றது இந்த டைல்ஸை பதிச்சவர், இந்த பெயிண்ட் அடித்தவங்க, இந்த வயரிங் செய்தவங்க, இவங்க எல்லாமே வந்து நான் இவங்களை கண்டால முதல் பார்த்ததும் கிடையாது. ஆனால் அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போடு இவர்கள் எல்லாரும் இந்த ஒரு கொடிக்கம்மை செய்வதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட தேவதூதர்கள் தான் நான் நினைக்கிறேன். இவர்கள் எல்லோருக்கும் என்னோட நன்றியை நான் செலுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பங்கு மகள் என்ற உணர்வுடன் அவருடைய குடும்பத்தினர்
சார் நான் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க சார் தந்தை மகன் தூயாவியானின் பேராலே கவலைகளையும் வேண்டுதல்களையும் உம்மால் எடுத்து வரவும் உமக்கு நாங்கள் செலுத்துகின்ற நன்றிகளை உமக்கு சமர்ப்பிக்கவும் இந்த கொடி கம்பத்திலே நாங்கள் ஏற்றுகின்ற இந்த கொடி எப்பொழுதும் உதவுவதாக. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் விசுவாசத்திலே வளரவும் எமது பாதுகாவலருடைய படிப்பினைகளை பின்பற்றவும் எமது வாழ்வை உமக்காக அர்ப்பணித்து வாழவும் எங்களுக்கு இந்த கொடி கம்பமும் இந்த கொடிமரமும் எப்பொழுதும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்த கொடி கம்பத்தையும் இந்த கொடியையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென்.
Ça va rester là. Voilà, bon. ஊசியை கொஞ்சம் லேட் ஆகும் எடுத்து இந்த படம் எடுத்து அப்புறம் முடிய விட்டு எடுத்து எடுக்கும் பூசி முடியும் Quand un jour je dormais, ils ont pris ce de la dynamite. Ah, ça s'est enlevé. C'est le premier. C'est les chaleurs. On n'attend pas les feux d'artifice? La relève. Je suis jeune, lui. C'est lui la relève, non? Hein? Il a dit la prochaine génération. Prochain? La prochaine génération, c'est eux là, lui. On va jamais revenir ici.